அழகு போயிருக்கேன். நீ வாங்கி வச்சேன்னு பார்த்தியா? 2 ஜட்டி ஒரு பண்ணி போதுமா? சமோசா வேணுமா? அந்த சின்ன சின்னதாக இருக்குல்ல சமோசா, அது எவ்வளோ? ஆ 10 பீஸ் 20 ரூபாவா? சாப்பிட்டு பார்க்குறியா? 5 பீஸ் கொடுங்க. வாங்கிக்கோ, வாங்க. சாப்பிட்டு இல்லை இருங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? 1 5 ரூபா கொடுத்தாங்களா? நான் 1 சாப்பிட்டேன், இது 2வது. நீ 2 இன்னும் 5 வாங்கிட்டோம். வாங்க அது இதுக்கு அது எப்படி இருக்கும் தெரியல. இது எவ்வளோ ரேட்? இது அது அது 15. சார் அதே வாங்கிக்கலாம். இன்னொன்று அது இன்னொரு 5 கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் சாப்பிடும்.
சரி ஒன்று சொல்லு நீதானா ஐசானா ஐயோ சார் பயந்துட்டேன் ஏய் இங்கே கிரைண்டர் என்ன ரேட்னு கேட்கலாமா கேட்குது பற்றில எல்லாம் கிரைண்டருமே பெருசாக இருக்கு கிரைண்டர் பார்க்கலாமா கிரைண்டர் அது மாதிரி இங்கே நம்பர் கிரைண்டர்ல என்ன வெளில இருந்திருக்கு இது மாதிரி தானேம்மா இது மாதிரியா இல்லை இதை போல தான் அது எங்கே இருந்துச்சு அது ரிப்பேர் ஆயிடுச்சு அது சரியில்லைல்லம்மா அந்த டேபிள் கிரைண்டர்லாம் இது மாதிரியாவது கொஞ்சம் அது இருந்தால் ஸ்டார்டிங்கா டிஸ்கவுண்ட்லாம் இல்லையா அது ஃபிக்ஸடா ஆனால் இது ஹைட்டாகவே இப்போ வருது ஆமாம் ஹைட்டாகவே அது ஒரு டேபிள் மாதிரியே இருக்குது டேபிள் டேபிள் மாதிரி தான் எல்லாம் டேபிள் மேலே இருக்குங்க இதுக்கு எப்படி கேரண்டி அது மாதிரிலாம் இருக்கா இது புடி கொஞ்சம் அப்படியே இது நல்லாயிருக்கும் லக்ஷ்மி பிராண்டு இந்த லக்ஷ்மின்றது புதுசாக இல்லை அந்த கம்பெனி இது வந்து 1 லிட்டராமா இது எப்படி டெலிவரிலாம் பண்ணுவீங்களா இல்லை அதுக்கு தான் சார்ஜா டெலிவரி சார்ஜ் எவ்வளோ வரும் 50 இருக்குண்ணா 50 கம்மியாக தான் வரும் ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ் ஆனால் ஆட்டோ கூட வச்சுருக்காங்க ஆனால் அவங்ககிட்ட கேட்கணும்லம்மா கேட்கணும் விலை மட்டும் கேட்டு அதான் ரேட் மட்டும் கேட்டு சொன்னாங்க இது வந்து 1 லிட்டரா இதை விட எக்ஸ்ட்ரா லிட்டர்லாம் இதோ இருக்குது ஸ்டாண்ட் மாதிரி இருக்குங்களா எவ்வளோ 2000 என்ன 2000 8000 ரூபாய் 8000 ரூபாய் இது 1.5 இது பின்னாடி 2 லிட்டர் அந்த 2 லிட்டர் என்ன ரேட் வரும் 2 வந்துட்டு 9027 ரூபா வருது அதான் ஒரு அப்படியே 10000 ரூபாய் வச்சு விடுவோம்டா அந்த 2 லிட்டர் வாங்கலாம் அது 9000 வச்சுக்கோங்க 27 ரூபா வருது 9027 ஏன்னா அது வரமாட்டேங்குது அதெல்லாம் அந்த கம்மி ரேட் தான்ல அந்த எடுக்கிற அந்த இன்னொன்று டேபிள் டாப்ன்றீங்களே இதனால் ரொம்ப லைஃப் வரமாட்டேங்குது டக்கு டக்குன்னு சப்போர்ட் அதில் என்ன ரேட்லேருந்து இருக்குது 5000 அதுவே 5000 6000 இது இப்போ நியூ மாடல் இது ஒரு மாடல் 9000 பிடிச்சிருக்கேன் இது எப்படி அப்படி முடியும் நீங்கள் தூக்கி கழுவும் போது வந்துட்டு கழுவுற மாதிரி இருக்கும் ஊற்றும் போது அல்லாமல் அப்படி அப்படியே நீங்கள் சாச்சிக்கலாம் எது நிறைய பேர் வாங்குறாங்க ஏன்னா எங்களுக்கு தெரியல இது மாதிரி வாங்குறாங்களா அது மாதிரி வாங்குறாங்கக்கா இப்போ நியூ மாடல் மாவு அல்லாமல் அப்படியே நம்ம சாச்சி ஊற்றிக்கிற மாதிரி பார்த்துட்டு எதுமா பெஸ்ட்டு ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் மோஸ்ட்லி இது மாதிரி வச்சுருக்காங்க நிறைய பேர் இது மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் அரைக்கிற இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நல்லதா நீங்கள் தானே வேலை வாங்கி
இதை போடலாம் இதை போடலாம். இது மாதிரி தான் வாங்கணுமா? அப்படின்னா வாங்கிட்டே பெருசாக வாங்கிட்டு புள்ளிலாம் நிறைய லேசாக போட்டு வச்சுக்கிறாங்க. நல்லா கொஞ்சம் நிறைய புள்ளி போட்டு வச்சுனா நல்லா இருக்கும் சீக்கிரமாக. இதை விட நிறையவா? ஆமாம். இதை நீங்கள் வேணும்னா கூட நீங்கள் வாங்கிட்டு போட்டுக்கலாம் தனியாக. அது யார் போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியலையே. அது தெரு மேலே கூட வராங்க தெரு மேலே வருவாங்க புள்ளி போடுறவங்க. ஆனால் இங்கேயே வாங்கி போகும்போது நல்லா தான் வாங்கி இருந்தது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அது மாதிரியே இப்படி தான் வரும். இது அந்த சைஸ் தான் 2 லிட்டரு. 2 லிட்டர் 9,000 வரும். இது வந்து 1 லிட்டர் சின்னதுமா? இது இருந்தால் போதும். இதுவே போதுமா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 8,600 தான். 8,600 போட்டிங்கன்னா இதுவே 2 லிட்டர் எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம 2 பேர் தானம்மா. 2 பேருக்கு என்ன தேவை? ஆமாம் ஆசன மாதிரி இதுவே வாங்கிடலாம். அதுக்கும் இதுக்கும் 400 ரூபாய் தான் டிஃபரன்ஸ். இதெல்லாம் கல்யாணத்துக்கு கொடுக்குற மாதிரி இது என்னன்னு கேட்டால் இந்த கல்லை யாருமா கொடுக்குறது? எங்கள் ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே அந்த கடையில் பேக்கெட் மாதிரி யூஸ் பண்ணிடுறாங்க. என்னமா தான் வாங்கணும், ஏன்னா அதில் என்னென்ன கலக்குறாங்கன்னு தெரியாது. அது முதல்ல சுத்தமான மாவுன்னா சொல்ல முடியாது. அவங்க எத்தனை நாள் வச்சுதே கொடுப்பாங்க. அதனால எங்கள் வீட்டில் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் ரிலேட்டிவ் இங்கே தான் இருக்காங்க. பிருந்தானந்தம் தெரியும்ல? தெரியாது. நாங்கள் இங்கே எங்கேயும் போகலாம். அப்படியா? அங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. ஒரு 20 மினிட்ஸ் தான். அவங்களே கூட்டிகிட்டு வந்து எதுவும் கேட்போம். அதான் 9,000 ஞாபகம். இன்னைக்கு ஈவினிங் போல் வரும். இங்கே தானே இருக்கும், பக்கத்தில் தானே இருக்கும். ஆனால் வந்து டெலிவரி சார்ஜ் மட்டும் தெரியல உங்களுக்கு. டெலிவரி சார்ஜ் மட்டும் அவன் ஆட்டோ வச்சுக்கிறான். ஆமாம். அதான் 9,000. அம்பத்தூர் ஓட்டி. எப்படி வச்சிருக்கான்னு இது வந்து என்னன்னா, இப்போ இது ஓகே அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் கட்டிடணுமா, இல்லைன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ டைமுக்குள்ளே வரும்? நாளைக்கு தான். இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஈவினிங்காக தான் வருவோம். வந்தால் நாளைக்கு அது மாதிரி தான் வருமா? சரி சரி வரேன் போயிட்டு 300 டெலிவரி சார்ஜ்.